ஓம் நமச்சிவாய. தவத்திரு குறும்பேரி சுவாமிகள் என்கின்ற ஸ்ரீ சதானந்த சுவாமிகள் போற்றி போற்றி. குருவடிகளே சரணம் சரணம். நமது குருநாதரின் வாழ்க்கை வரலாற்று சுருக்கம் மற்றும் சுவாமிகளின் குப்பம் கணேஷ்புரம் ஜீவ சமாதி வளாகத்தில் நடைபெறும் பூஜைகள் மற்றும் நிகழ்ச்சிகளை டிஸ்கிரிப்ஷனில் குறிப்பிட்டுள்ள காணொளியில் கண்டோம். அதன் லிங்க் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மாத காணொளியில் நமது ஆசிரமத்தில் நடைபெற்ற 46ஆம் ஆண்டு குரு பூஜை விழா பற்றி காணலாம். நமது குருநாதரின் அருளால் 46ஆம் ஆண்டு குரு பூஜை விழாவானது சிறப்பாக நடைபெற்றது. குரு துதி மற்றும் குருவருள் பாடலை படித்து நமது காணொளியை தொடங்கலாம். சீரார் தேவிர அள்ளி சீரோன் கலல் போற்றி, குறும்பேரி ஆனந்தர் குருவின் தவம் போற்றி, அரும்பேறு பெற்று அரண்கலல் சார்ந்திட்ட சுடுகாட்டு சாமியார் தூய திருவடி போற்றி. இதைத் தொடர்ந்து குருவருள் பாடல். முத்தி நலமருளும் புத்தி வளம் பெருகும் அத்தன் சதானந்தன் ஆசியினுள் நித்தம் சிவனடியே சிந்திக்கும் சித்தமிகு பெற்றார் நவநிதியும் ஏற்பார் நிலத்து. இதைத் தொடர்ந்து குரு பூஜையின் பெருமை. அருளொழுகு சோதியினுடன் அமைந்த பெரு வாழ்வழிக்கும் அரணும் கூட்டும் திருவழிக்கும் திறம் பெருகும் சர்க்குருவாம் சதானந்தர் தெய்வ வாக்கு கருணை சேர் பரணின் நன்னால் ஞானியார் தம் குரு பூஜை கண்டின் புற்றார் பெருகுவளம் பல பெற்று பேரின்ப பதம் பெறுவார் பெருநிலத்தே. தெய்வ மனம் கமலும் தென்னாட்டில் குணமென்னும் குன்றேறி நின்றவர் தவ திரு சதானந்த சுவாமிகள். குறும்பேரி சுடுகாட்டில் கடும் தவம் இருந்து மெய்ஞானம் கைவர பெற்றவர். அன்பர்களின் அஞ்ஞானம் அகற்றியவர். நடமாடும் தெய்வமாய் காட்சி தந்து மக்களை நல்வழிப்படுத்தி ஆடித்திங்கள் பரணி நன்னாளில் முக்தி அடைந்தார். ஸ்ரீ சதானந்த சத்குருவின் அருள் ஆசியுடன் குரு பூஜை விழாவானது 5/8/2026 புதன்கிழமை மாலை 4 மணிக்கு மேல் அறிஞர் பெருமக்களால் சொற்பொழிவும் பஜனை பாடலுடன் கொடியேற்றத்துடன் மேல தாளங்கள் முழங்க இனிதே துவங்கியது. அதன் பின் பரதநாட்டியம், கோலாட்டம் போன்ற நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றது. வந்திருந்த பக்தர்களுக்கு சிறப்பான அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. அதன் பின் அறிஞர் பெருமக்களால் ஆன்மீக சொற்பொழிவும் அரிகதைகளும் கூறப்பட்டது. அன்று இரவு முழுவதும் ஆசிரம வளாகத்தில் பக்தர்களால் பஜனை பாடல்கள் பாடப்பட்டது. ஓம் நமச்சிவாய. தவ திரு குறும்பேரி சுவாமிகள் என்கின்ற ஸ்ரீ சதானந்த சுவாமிகள் போற்றி போற்றி. குருவடிகளே சரணம் சரணம். குரு பூஜை முதல் நாள் தொடர்ச்சியாக அடுத்த நாள் 6/8/2026 வியாழக்கிழமை அன்று அதிகாலையில் மங்கள வாத்தியமும் சிவலோக வாத்தியமும் முழங்க கங்கா தேவியின் அருளை வேண்டி கங்கை பூஜை நடைபெற்றது. பின்னர் நமது குருநாதரின் திருவுருவ சிலையை பல்லக்கில் ஏற்றி 8 திக்கு பாலகர்களை வணங்கி ஆசிரமத்தை வலம் வந்தனர். பல்லக்கில் நமது குருநாதரை தூக்கி கொண்டு பக்தர்களும் சிவனடியார்களும் சிவலோக இசை வாத்தியங்களும் நாதஸ்வர வாத்தியமும் முழங்க சிறப்பாக நடனமாடி குருவை வரவேற்றனர். பின்னர் சிவலோக வாத்தியம் முழங்க ஆசிரம டிரஸ்டியர்களும் பக்தர்களும் நமது குருநாதரின் சீடர்களின் சமாதிக்கு சென்று அங்கு அனைத்து குருவின் சீடர்களுக்கும் சிறப்பான பூஜை செய்து வழிபாடு செய்தனர். பின்னர் நமது குருநாதரின் திருவுருவ சிலைக்கு ஆசிரம வளாகத்தில் பால், சந்தனம், குங்குமம், திருநீர் போன்ற பல வகையான பொருட்களால் மகா அபிஷேகம் செய்து பின்னர் அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களால் வணங்கப்பட்டது. ருத்ர ஓமமும் நவகிரக சாந்தியும் சிறப்பாக நடைபெற்றது. பின்னர் பக்தர்களும் டிரஸ்டியர்களும் கலசத்தில் சுமந்து ஜீவ சமாதியை வலம் வந்த புனித நீரால் நான்முகலிங்க பகவானுக்கும் நந்தி பகவானுக்கும் அபிஷேகம் செய்து பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜை நடைபெற்றது. அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது.
பின்னர் வந்திருந்த அனைத்து பக்தர்களுக்கும் சிறப்பான அன்னதான உணவு வழங்கப்பட்டது. பின்னர் வந்திருந்த அனைத்து சாதுக்களுக்கும் ஆடை தானமும் காணிக்கைகளும் வழங்கப்பட்டது. நமது குருவின் அருளால் குரு பூஜை விழாவானது மிகவும் விமர்சையாகவும் சிறப்பாகவும் நடைபெற்றது. ஸ்ரீ சதானந்த சுவாமிகள் மலரடி போற்றி போற்றி. குருவடிகளே சரணம் சரணம். அடுத்த மாத பரணி பூஜை 2/9/2026 புதன்கிழமை அன்று நடைபெற உள்ளது. பக்தர்கள் அனைவரும் குடும்பத்துடன் கலந்து கொண்டு குருவின் அருளை பெற வேண்டுகிறோம். இப்படிக்கை டிரஸ்டியர்கள் பக்தர்களுக்கு ஓர் அன்பான வேண்டுகோள். நமது ஆசிரமத்தில் கோ பூஜை, பிரதோஷ பூஜை, சங்கடகர சதுர்த்தி மற்றும் பௌர்ணமி பூஜை நடைபெறுகிறது. விருப்பமுள்ள பக்தர்கள் பூஜை பொருட்கள், நெய், எண்ணெய், அபிஷேக பொருட்கள் வழங்கலாம். பக்தர்கள் பொருளாகவோ அல்லது பணமாகவோ வழங்கலாம். நன்றி. ஆடுகின்ற ஆட்டத்தை நான் ஆரிடம் சொல்வேன், கண்மணியே ஆரிடம் சொல்வேன். ஆடுகின்ற ஆட்டத்தை நான் ஆரிடம் சொல்வேன், கண்மணியே ஆரிடம் சொல்வேன். ஞான கண்மணியே அங்கும் இங்கும் எங்கும் பொங்கும் சதானந்த. ஆடுகின்ற ஆட்டத்தை நான் ஆரிடம் சொல்வேன், கண்மணியே ஆரிடம் சொல்வேன். சாது சல்லபத்தினால் சந்தோஷமாக அவர் சச்சித்தானந்தம் தானே உண்டாகி ஞான. ஆடுகின்ற ஆட்டத்தை நான் ஆரிடம் சொல்வேன், கண்மணியே ஆரிடம் சொல்வேன். கள்ள மனதை கண்டிக்க நல்லதொரு மார்க்கம் சொன்ன சித்துக்கு பித்தான புத்தி மயக்கத்தை கண்ட. ஆடுகின்ற ஆட்டத்தை நான் ஆரிடம் சொல்வேன், கண்மணியே ஆரிடம் சொல்வேன். தஞ்சமென்றோர்களுக்கு அஞ்சா ஞானம் அளித்து குஞ்சித பாதத்தையே 1980 సంవత్సరంలో పద్ధతిని Oh!
माता को, जय बोलो गो माता को, जय बोलो गो माता को। गजानन
చిన్నగా పోదాము రండమ్మా